நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆசிரமத்திலேருந்து அந்த அம்மா வந்துட்டுருக்குறாங்க. இந்துமதி வீட்ட தேடி வர்றாங்க. மனோகரி அனுப்புன அந்த ரவுடி இந்த அம்மா வர்றதையே பார்த்துட்டுருக்குறாங்க. இது ஆள் நடமாடுற இடமாச்சே. சரி, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் அந்த அம்மாவை தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரில் பின்னாடியே வராங்க. அதே மாதிரி ஒரு குறுக்கு ரோட்டில் திரும்புறாங்க. திரும்பினதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ரவுடி வந்ததும் அடிச்சு தூக்கி வீசிடுறான். வீசினதும் அந்த அம்மாவுக்கு தலையெல்லாம் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபோனும் அந்த பக்கமாக விழுந்துருது. அந்த ஃபோன்லேருந்து எப்படியோ பாஸ்வேர்டு எடுத்து உள்ளே போயிடுறாங்க. அதில் சுடரும் சுடரோட அப்பாவும் இருக்கிறத பார்த்துடுறாங்க. உடனே மனோகரிக்கு அனுப்புறாங்க. மனோகரியும் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. இந்துவை கொண்டுட்டா இந்த வீட்டில் நம்ம ஆட்சி தான் நடக்கும்னு நினச்சேன். ஆனால் அவள் செத்தும் கூட இவன் இன்னும் இந்துன்னு எழில் பைத்தியமாக தெரியறான். இப்போ பார்த்தா இந்துவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. சுடர் தான் அவள் தங்கச்சின்னு வந்து நிற்கிறான். இந்த விஷயம் மட்டும் எழிலுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக எழில அடையவே முடியாது. இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க மனோகரி. நம்மளுக்கு இருக்கிற சான்ஸ் எழிலுக்கும் சுடருக்கு இந்த விஷயம் தெரியாமையே இருக்கணும். அதை நம்ம பாதுகாத்து வச்சதான் நம்ம நினச்ச மாதிரி எழில அடைய முடியும். ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பில். இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எழில விட்டு கொடுக்கவே மாட்டேன். எழில அடையிறதுக்கு முன்னாடியே இந்த சுடரை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். இருக்கிறதுலேயே இந்த சுடர் தான் டேஞ்சர். இப்போ என்ன பண்ணலாம், எப்படி துரத்தலான்னு யோசிக்கிறாங்க. அவள் வெளிநாடு போகிறதுக்காக பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தால, அதை நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவள் உடனே கிளம்பிடுவாள். இப்போவே ரெடி பண்ணிடுவோன்னு மனோகரி ரெடி பண்ணுறாங்க. சுடர் வெளிநாடு போகிறதுக்கான தேவையான ஏற்பாடு மனோகரி பண்ணுறாங்க. உடனே நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் மேடம்னு சொல்லிடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து. சரி சுடர், உனக்கு இந்த வீட்டு மட்டும் இல்லை, இந்த நாட்டை விட்டே வெளியே அனுப்புற. அதுக்கப்புறமா இந்த குட்டி பிசாசுங்களை வளர்த்திட்டு எழில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. தீபா பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்துமதி வந்ததும் சுடர் மேலே நினச்சபடி கோவப்பட்டு இருக்கிறாங்க. சே, இவ என்ன நினச்சிட்டு இருக்கிறா? அடுத்தவ புருஷனை எப்படி தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா? பேய் மேடம், யாரை பற்றி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க தீபா. எல்லாம் அந்த சுடரை பற்றி தான். அடுத்தவ புருஷனை தொட்டு தொட்டு பேசக்கூடாதுன்னு அவளுக்கு புரிய வேண்டாமாங்கிறாங்க. ஏண்டி, நான் பேசுறதும் திட்டுறதெல்லாம் சரிதானேன்னு கேட்குறாங்க இந்துமதி. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு அந்த மண்ணா திரும்பினேன்னு சொல்கிறாங்க தீபா. என்னடி, என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நீ என்ன அந்த பக்கம் திரும்பி பேசுறேன்னு கேட்குறாங்க இந்து. இனிமேல் நான் சுடர் கூட பேச போகிறதே இல்லை. எப்போ எழில உரிமையோட தொட ஆரம்பிச்சாலோ அப்போ இருந்து நான் அவகிட்ட நீ போய் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த கோவப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியிலேருந்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பாருங்கிறாங்க. தீபா தான் போய் கதவை நிற்கிறாங்க. தீபாவை பார்த்ததும் சுடர் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ சாக்காகிறீங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்கிறாங்க. சரி, அக்கா இங்கே தான் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இங்கே தான் இருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இங்கே தான் இருக்காங்க. ஹலோ, என்ன என் கூட பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க சுடர். அப்படியே என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டீங்கிறாங்க. அதுக்கெல்லாம் வேற காரணம் இருக்குது. சரி, அதை விட இப்போ டாக்டர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க இந்து. சீக்கிரமாக சரியாயிடுவாரா? உடம்புக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, சரியாயிடுவார். அவருக்கு மனசில் தான் ப்ராப்ளம். அது எப்படி சரியாகும்னே தெரியலைங்கிறாங்க. ஏன் மனசில் என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாங்க இந்து. அவருக்கு அவ்வளவு தூரம் உடம்பு சரியில்லாமல் இருந்தும் கூட அவங்க மனசால இந்துமதின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க மேலே இவ்வளோ அன்பு காட்டுறவரை நான் ஒருத்தரையும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எழில் சார் ரொம்ப ரொம்ப கிரேட்டு. இன்னும் அவங்க மனசில் அவங்க ஒய்ஃப் இந்துமதி தான் இருக்காங்க. இவ்வளவு அன்பாக இருக்கிறவர் கூட இந்துமதி வாழ முடியாமல் போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சுடர். இந்துமதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. சே, இவ்வளோ போய் தப்பா நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. எதுக்கு சாரி கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க சுடர். இல்லை, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு ஜோசியரை வர சொல்லி அஞ்சலியோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அஞ்சலியோட படிப்புலையும் சரி உடல் நலத்துலையும் சரி இவ்வளவு நாளாக கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால இனிமேல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பாடா, நான் தப்பிச்சோண்டா அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சலி. ஓஹோ, அஞ்சலி சொன்ன மாதிரியே எனக்கும் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு படிப்பு மட்டமாக தான் வரணும், எனக்கு போட்டு கொடுக்குறியா? இரு இரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கவின். அம்மா, 4 குழந்தைகளுக்கு ஜோசியம் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன நான் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இருங்க, முக்கியமாக பார்க்க வேண்டியதே எழிலோட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு தான் நான் அவங்க வர சொன்னேங்கிறாங்க பாட்டி. அம்மா, குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது தானே ஜோசியரை வர சொல்கிறோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க எழில். முக்கியமாக உன்னோட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு தான்ப்பா வர சொன்னேங்கிறாங்க. முதல்லயே சொன்னா நீ வேண்டான்னு சொல்லிடுவேன், அதனால தான் குழந்தைகளுக்கு பார்க்குறேன்னு சொல்லி வர சொன்னேங்கிறாங்க. வீட்டில் ஏதோ நடக்குது, இவன் தான் இந்த குடும்பத்தோட தலைவன், இவன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கிறாங்க. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயா, இதெல்லாம் பார்க்க வேண்டாம், விடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. இந்துவை பிடிச்சதுங்கிறதுனால தான் நான் ஜாதகம் எல்லாம் பார்க்காம உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதான் நான் பண்ணின தப்போன்னு நினைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அன்னைக்கே இருக்கட்டும்னு நினைச்சு உங்க 2 பேத்துக்கும் ஜாதகம் பார்த்து வச்சிருந்தேன்னா இப்படி எல்லாம் வந்திருக்காதோ என்ன. அவளுக்கு உயிர் கண்ட ஏதாவது இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏற்கனவே தடுத்திருப்பேன்ப்பா. அதுவும் முடியாம போச்சு, தயவு செய்து வேண்டான்னு தடுக்காதப்பாங்கிறாங்க. அம்மா, தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க எழில் குழந்தைங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தானே ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் உண்மையிலையும் அக்கறை இருக்கிறதுனால தான் ஆண்டி உன் ஜாதகத்தையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. அது ஏன் நீ வேண்டான்னு தடுக்கிறேங்கிறாங்க. இதையெல்லாம் நான் நம்புறதா இல்லைங்கிறாங்க எழில். தம்பி, உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் ஜாதகம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் முகத்தை பார்த்தாவே உங்கள் கிரக நிலை என்ன, உங்கள் நேரங்காலம் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியுங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் மனைவி இரவு நடி சேர்ந்துட்டாங்க. சனி பார்வை குறைஞ்சதுனால இனிமேல் உடல் நலத்தில் எந்த குறைவும் இல்லை. மனசளவுலையும் மாசுபடாமல் தான் இருக்கீங்க. குடும்பத்து மேலே கொஞ்சம் பற்று இல்லாமல் இருந்தாலும் பாறையில் விழுந்த விதை அதுவும் ஒரு நாள் உயிர் பெற்று அதுவும் ஒரு பருவத்துக்கு அதுவும் தலைஞ்சு வரும். தண்ணி ஊற்றி தான் தலையை வைக்கணுங்கிறது இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் மனசுலையும் ஒரு நம்பிக்கை உயிர் பெற்று வளர்ந்துட்டு இனிமே உங்கள் கவலையெல்லாம் தீரப்போகுதுங்க. குருவும் சுக்கிரனும் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில்
சேர போறதுனால கல்யாண வாழ்க்கை திரும்பவும் உங்களுக்கு அமைய போகுது. அந்த பொண்ணு உங்க வாழ்க்கையில பொண்டாட்டியா வரதுனால புது அத்தியாயம் தொடங்க போகுது. மனோகரி செல்வியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்க என்னய்யா ஐயாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதான்னு டிரைவர் கேக்குறாங்க. நான் சொல்லல, இவரோட ஜாதகம் சொல்லுதுங்கிறாங்க. எல்லாருமே கேட்டு சந்தோஷப்படுறாங்க. மறுமணம் தான் தீர்க்காயுசா இருக்கும்னு ஜாதகம் சொல்லுதுங்கிறாங்க. ஐயா போது நிறுத்துங்க, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எழில் கோவமா போயிடுறாங்க. எழில் நெல்லுப்பா அப்படிங்கிறாங்க. நிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை, அவளுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எழில் இதை பத்தி பேசுறது கூட எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. எழில் தம்பி, என்னோட வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி, சாஸ்திரங்கள் பொய் சொல்லாத. மறுத்தாலும் வெறுத்தாலும் உங்க வாழ்க்கையில மறுமணம் உண்டு. புதுசா வர பொண்ணு தான் உங்க வாழ்க்கையை பரிபூர்ணமாக்க போறா. அப்படி ஒரு வேலை இது மட்டும் நடக்கலைன்னா நான் ஜோசி சொல்றதையே விட்டுறேங்கிறாங்க. எழில் அங்கிருந்து கோவமா போயிட்டாங்க. சாமி, இந்த ஒரு வருஷமா அவன் போக்குல தான் விட்டேன். நான் எப்படி குழந்தைங்களை சும்மா விட முடியும்? 4 குழந்தைங்களை எப்படி பாத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாங்கிறாங்க. பாட்டி அவசரப்படாதீங்கம்மா, அசம்பாவிதம் நடந்த வீட்டுல என்னைக்கு நேர்க்குமாரா இருக்க சாமியாரை கூப்பிட்டு சக்தி நாராயண பூஜை பண்ணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், எல்லாம் தன்னால நடக்கும்னு சொல்றாங்க ஜோசியர். சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கமா சுடர் வந்து சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, ஜோசியர் தான் நம்பிக்கையோட சொல்றாங்க, நல்லபடியா நடத்தி முடிங்க. எழில் சார் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவார். எனக்கும் அப்படித்தாமா நம்பிக்கை இருக்கு. ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட பேசி இந்த பூஜைக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேங்கிறாங்க பாட்டி. எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மனோகரி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. செல்வி வந்து கேக்குறாங்க, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ஜோசியர் தான் எழிலுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கிறதா சொன்னார்ல, அப்புறம் என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி புதுசா கேட்கிற. எழிலுக்கு இன்னொரு கல்யாணம்னா அந்த கல்யாணத்துல நான் தான் பொண்ணா இருப்பேங்கிறாங்க. நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எழிலுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரே தவிர அது உங்க கூட நடக்கும்னு ஜோசியர் சொல்லலையாமாங்கிறாங்க செல்வி. யாருன்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க மனோகரி. இங்க பாரு, எழிலுக்கு இன்னொரு கல்யாணம்னா அது ஏன் கூட மட்டும்தாங்கிறாங்க மனோகரி. இன்னொரு தடவை இந்த மென்டல் மாதிரி பேசினேன் கொன்னுடுவேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கோவமா போறாங்க. சுடர் அவங்க ரூம்ல இந்துவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை நினைச்சு பாக்குறாங்க. இந்த தாலிக்கு எனக்கு என்னதான் பந்தம் இருக்குன்னு தெரியல. இந்த தாலியை உரியவங்க கிட்ட சேர்த்தலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயும் கூட என்னால இந்த தாலியை ஒப்படைக்க முடியாம போயிருச்சு. இந்த தாலிக்கு யார் சொந்தக்காரன்னு தெரிஞ்சுக்கவே முடியலையே. நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ளேயே அவங்க கிட்ட சேர்த்துடணும்னு நினைக்கிறாங்க சுடர். அபி, காவியா, கவின், அஞ்சலி 4 பேர் இருக்காங்க. இன்னொரு அம்மா நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாங்கன்னு அஞ்சலி வந்து கேட்குறா. அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாத்தா இன்னொரு அம்மா வருவாங்கன்னு சொல்றாங்க கவின். நம்ம அம்மா மாதிரியே இருப்பாங்களாங்கிறாங்க. அதுக்கு அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே வருவாங்கங்கிறாங்க. ஜோசியர் தான் சொன்னார்ல அப்பாவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு. கல்யாணம் நடந்தா ஜாலியா இருக்குமில்ல, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாமல்லங்கிற அஞ்சலி. எல்லாரும் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா அபி. டாடி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களங்கிறாங்க. நாங்க சும்மா தமாஸ்க்கு தான் பேசிட்டு இருக்கோம் அபிங்கிறாங்க கவின். சும்மா கூட அம்மா இடத்துக்கு இன்னொரு லேடி வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றா அபி. ஏன் அபி நீ கோவப்படுற? பாட்டியோட சந்தோஷப்பட்டாங்கல்ல. யார் சொன்னாலும் சரி அம்மா மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க, இதை நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றா அபி. புதுசா அப்பாவுக்கு கல்யாணம் நடந்துட்டா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அப்பாவுக்கு நம்மளை நினைக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. இப்ப மட்டும் என்ன டாடி நம்மளை பத்தியா யோசிக்கிறாரு? அவர் மாதிரியே பர்ஃபெக்டா இல்லையேன்னு நினைக்கிறாரே தவிர நம்மளை பத்தியெல்லாம் யோசிக்காமையெல்லாம் இல்லடா கவின். என்ன பொறுத்த வரைக்கும் டாடிக்கு இருக்கிற ஒரே ஒய்ஃப் நம்ம அம்மா மட்டும்தான். இன்னொரு அம்மா எல்லாம் வரக்கூடாது. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கவே கூடாதுங்கிறா. சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லவும் எல்லாருமே தலையாட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.